ஷம்முவை பத்தி சொல்லணும்னா 2012 இருந்து நடிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ 2012 இருந்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஜேர்னி ஷம்முக்கு. இந்த 13 வருஷம் ஜேர்னில வந்து நிறைய விஷயம் எங்களுக்கு வந்து லைஃப்ல கத்து கொடுத்துருக்காங்க. இந்த 13 வருஷத்துல நம்ம எத்தனையோ ஹீரோ வேணா பார்த்துருக்கலாம், எத்தனையோ படம் பண்ணியிருக்கலாம். ஆனா இது ஷம்முவோட 4வது படம் தான். ஏன் இப்படின்னா, நடுவில் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்பா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதப்போ அப்போ சகாப்தம் ஷம்மு பண்ணான். அப்புறம் மற்ற படங்கள் வரும்போது எனக்கு படம்லாம் வேணாம், நான் அப்பாவோட இருந்து ஃபுல்லா அவர் எப்படியாச்சும் குணப்படுத்திட்டு இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வரணும் அப்படின்ட்டு முழுமையா ஷம்மு வீட்லயே இருந்து அப்பாவை பார்த்துக்கினாப்புல. அப்போதான் கேப்டன் வந்து பாலிடிக்ஸ்குள்ள நீங்க வரணும்ட்டு அப்ப என்னைய புஷ் பண்ணி அமிச்சார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த படம் இன்னைக்கு வந்து ஆரம்பிச்ச நாள்ல இருந்து முடியிற நாள் வரைக்கும் எந்த இடத்துலயுமே ஒரு லேக்கே இல்லாம ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டா தான் இந்த படம் போயிருக்கு. ஏன் இந்த 13 வருஷம் இது சொல்றேன்னா, அவன் ஷம்மு நடிச்ச படங்கள் முன்னாடி 2 படம் இருந்தாலும் பல படங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்தும் எதுவுமே ஷம்முக்கு வந்து சரியா லான்ச் ஆகல, சரியான இது டைமிங் வரல. சோ அப்ப எவ்வளவோ ஃபீல் பண்ணாலுமே அவன் வந்து தைரியமா நின்னா கடைசி வரைக்கும். இல்ல நான் வருவேன், நான் ஜெயிப்பேன், நான் கேப்டன் பையன், என்னால முடியும் அப்படின்னு. இந்த 13 வருஷமும் எத்தனையோ பேர் அவன் கூட நடிகர்கள், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் வந்தாலும் அந்த பேஷன்ஸ் அவனுக்கு இருந்தது.